அடுத்ததாக 546 550 28வது ஜுஸுடைய 2வது பகுதி. இதில் சூரா ஹஷ்ர் தொடருது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள். அல்லாஹ் சஹாபாக்களை பற்றி சொன்னால அவங்க எப்படி அழகா துவா செய்வாங்க அப்படின்னா, வல்லதீன ஜா மின் பஅதிஹிம், இவர்கள் இப்படி துவா செய்வார்கள், இவர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினர்களும் இப்படி துவா செய்வாங்களா, யக்கூலுன ரப்பனா, எங்கள் இறைவா, ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகுனா பில் ஈமான், அதாவது ஈமானில் எங்களுக்கு முன்பாக சென்று விட்டவர்கள், அதாவது தனக்கு முன்னாடி உள்ள சமுதாய மக்கள் மீது நல்லெண்ணம் கொண்டு அவங்கள மன்னிச்சிரு, எங்களுக்கு முன்னாடி வந்த மூதாதையர்கள் மூமின்கள் அனைவரையும் மன்னித்து விடுவாயாக, அவர்களை பற்றின எந்த எண்ணத்தையும் தவறான எண்ணமாக எங்களோட உள்ளத்தில் நீ குடிபெயர செய்து விடாதே என்று சொல்லி முன்னால் வாழ்ந்த மக்களுக்காகவும் பின்னால் வரக்கூடிய மக்கள் அழகான துவா செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. நான் ஒரு துவாவை கற்றுத்தர்றான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக, நபியே, இந்த முனாஃபிகீன்களை நீர் பார்க்கவில்லையான்னு முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான். இந்த முனாஃபிகீன்கள் தங்கள் சகோதரர்களிடத்துல சொல்றாங்க, தங்கள் சகோதரர்கள் அந்த யூதர்கள்ட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதாவது லைன் உஹ்ரிஜ்தும் லனஹ்ருஜன்ன மாக்கும், நீங்க வெளியேற்றப்பட்டீங்கன்னா, நீங்க ஊரை விட்டு உங்களை வெளியேற்றுறாங்கன்னா நாங்களும் உங்களோட வந்துருவோம், உங்க விஷயத்துல நாங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம், வலையின் கூத்தில் துலன்சுரன்னக்கும், நீங்க சண்டை போடுற நிலைமை வந்தா உங்களோட நாங்க நிற்போம், சண்டை போறதுக்கு உதவி புரிவோம் என்று அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா இவர்கள் எல்லாம் பொய்யர்கள் என்று சாட்சி சொல்கிறான். அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்றான், லைன் உஹ்ரிஜு லா யஹ்ருஜூன மஅஹும், அந்த யூதர்கள் வெளியேற்றப்பட்டால் இவர்கள் அவர்களோடு சேர்ந்து வெளியேறலாம் மாட்டாங்க. அதே மாதிரி அவர்கள் போருக்காக வந்தால் இவர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அப்படி உதவி செய்யறதுக்காக வந்தாலும் லைவல்லுனல் அதுபார், வளமை போல் புறம் ஒதுக்கிட்டு ஓடதான் செய்வார்கள், அவர்களோடு நின்று போர் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த முனாஃபிக்கின் உண்மை முகத்தை திரும்ப இந்த இடத்துல காட்டுறான். அடுத்து, மூமின்களே, உங்களை பார்த்தா எல்லாருக்கும் பயமா இருக்கு இப்ப அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். லஅன்தும் அஷ்ஹது ரஹபதன் ஃபீ ஸுதூரிஹிம் மினல்லாஹ், அல்லாஹ்வை விடவும், அல்லாஹ்வை தான் பயப்படணும். ஆனா அந்த யூதர்களும் இந்த முனாஃபிகீன்களும் உங்களை தான் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா உங்களோட வீரம் இப்ப அதிகமாயிடுச்சு, உங்களை எதிர்க்க முடியாதுன்னு உங்களை ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அறிவில்லாத மக்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய இடத்துல இப்ப பயப்பட மாட்டாங்க. உங்க மீது இருக்கக்கூடிய உயிர் பயம் மட்டும்தான் இருக்கு, மறுமை பயம் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாத அறிவற்ற விளக்கமற்ற மக்களாக இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த யூதர்கள் போரே செய்ய மாட்டாங்க. போர் செஞ்சா கூட எப்படி தெரியுமா செய்வாங்க, அவர்கள் ஒன்று சேர்ந்து போர் செய்ய மாட்டாங்க. அப்படி போர் செய்யறதா இருந்தா கோட்டைக்குள்ள இருந்து கொண்டோ சுவருக்கு பின்னால் இருந்து கொண்டு தான் அவங்க போர் செய்வாங்க. தைரியமா துணிச்சலா முன்னாடி வர மாட்டாங்க. அவர்களும் ஒரு ரீதியில கோழைகள் தான். மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் இருந்த வீரம் கூட இந்த யூதர்கள்ட்ட கிடையாது, அதே மாதிரி முனாஃபிகீன்கள்ட்ட கிடையாது. அல்லாஹ் தஆலா அதை எப்பவுமே சொல்லிட்டே தான் இருப்பான், கோலை கோலை கோலை. ஆனா தந்திரக்காரர்கள் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஹைர் பஸ்ஹும் பைனஹும் ஷதீத், அவர்களுக்கு மத்தியிலே சில குழப்பங்கள், பிரிவினைகள், கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. தஹ்சபுஹும் ஜமீஆ, அவங்களை நீங்க ஒண்ணுன்னு நினைப்பீங்க, அவங்க எல்லாம் நீங்க ஒற்றுமையாளர்கள் நினைக்க, குலூபுஹும் ஷத்தானா, அவங்களோட உள்ளங்கள் சிதறி கிடைக்கிறது. இஸ்லாம் அல்லாதவர்கள் எல்லாமே அப்படிதான், பெரிய படம் மாதிரி தெரியலாம், அவங்க எல்லாம் ஒரு மதத்தில் இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள், பல உலக மோகத்தின் காரணத்தினால, பல பதவி மோகத்தினாலையும் பல பிரச்சனைகள் இருக்கும். பார்க்க ஒன்னா தெரிவாங்க, ஆனா சிதறியவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். இது சத்தியமான ஒரு வாக்கு, சுப்ஹானல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா, ஷைத்தானுக்கு உதாரணத்தை போன்று. ஷைத்தான் சிலர்கிட்ட சொல்லுவான், நீ குஃபர் செஞ்சிரு, நீ பாவம் செஞ்சிருன்னு சொல்லுவான். பாவம் செஞ்சு அவன் காஃபிர் ஆனதுக்கப்புறம் ஷிர்க் வச்சதுக்கப்புறம் இல்லை நான் உன்னை விட்டு நீங்கி விட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் விலகி போயிடுவான். இந்த மாதிரி தான் எல்லாம் ஏமாந்து போறாங்க. அடுத்த பக்கத்தில் அல்லாஹ் சொல்லணும் 547, அதாவது இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன தண்டனை தெரியுமா, வழிகெடுத்த ஷைத்தானும் சரி, வழிகெடுக்கப்பட்ட மனிதர்கள் அல்லது ஜின்களும் சரி, ஹாலிதைனி ஃபீஹா, நரகத்தில் இரு தரப்பினரும் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி சூரா ஹஷ்ருடைய இறுதி பக்கம் இதுல முடியுது. என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலா அழகான அறிவுரை சொல்றான், மூமின்களே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதி வத்தகுல்லாஹ், நாளை மறுமைக்காக, நாளைங்கிறது மறுமை அல்லாஹ் தஆலா சொல்றான், நாளைக்காக அவர்கள் என்ன முற்படுத்தினார்கள் என்பதை அவர்கள் சிந்தித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி, சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் சமமாக முடியாது, சொர்க்கவாசிகள் தான் வெற்றியாளர்கள் என்று சொல்லி, லவ் அன்ஸல்னா ஹதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நாம் மலையின் மீது இறக்கி இருந்தால் மலை அல்லாஹ்வின் அச்சத்தின் காரணத்தால் சுக்குநூறாக நுறுங்கி இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா, அழகான அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டு வந்து அந்த சூரா முடிய போகுது. ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, அவன் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே கிடையாது, அவன் மறைவானவற்றை எல்லாம் அறியக்கூடியவன், பகிரங்கமானவற்றை அறியக்கூடியவன், அவன் அர் ரஹ்மானா இருக்கான், அர் ரஹீமா இருக்கான், அல் மலிக்கா இருக்கான், அல் மலிக்குல் குத்தூஸ் சலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அசீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பீர், இப்படி அல்லாஹ்வுடைய தனது அழகிய திருநாமங்கள் எல்லாம் சொல்றான். அரசனாக, பரிசுத்தமானவனாக, சாந்தி சமாதானம் அளிக்கக்கூடியவனாக, இப்படி அல்லாஹ்வுடைய பண்புகளை எல்லாம் சொல்லி, அல்லாஹ் இணை வைக்கக்கூடிய அனைத்து இணைகளை விட்டு பரிசுத்தமானவன் என்று சொல்லி, திரும்ப அல்லாஹ் படைப்பாளனாக,
உருவாக்கக்கூடியவனாக, உருவம் அமைக்கக்கூடிய முசவ்வியராக இருக்கிறான். லவ்ல் அஸ்மாவுல் ஹுஸ்னா. இது மட்டும் அல்ல, இது அல்லாத எத்தனையோ அழகிய திருநாமங்கள் அல்லாஹ்வுக்கு உண்டு. வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டு தான் இருக்கிறது என்று சொல்லி இந்த சூரா முடிக்கிறான். அடுத்த சூரா மும்தஹினா, 60வது சூரா. அடுத்த பக்கம் 548. மும்தஹினான பரிசோதித்தல். என்ன பரிசோதித்தல்? இந்த சூரோட இறுதியில தான் அது வரும். ஆரம்ப செய்திகள் என்ன அப்படின்னா, மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி. நான் சொன்ன மாதிரி இந்த ஜுஸுடைய எல்லாமே மதீனா சூரா தான். 28வது ஜுஸுடைய எல்லா சூறாமே மதீனா சூரா தான். 27 கடைசி ஹதீதில் ஆரம்பிச்சது. ஹதீது அடுத்துள்ள சூரா எல்லாமே மதீனா சூரா தான். அப்ப மூமின்களுக்கு நிறைய செய்திகள் அல்லாஹ் தஆலா சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, லா தத்தகிது அதுவி வ அதுவக்கும் அவுலியா, எனது பகைவர்களையும் உங்களது பகைவர்களையும் நீங்கள் உங்களது உற்ற தோழர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அது என்ன, எனது பகைவர்கள் உங்கள் பகைவர்கள்? எனக்கு யாரு பகைவர்களோ அவர்கள் எல்லாம் உங்களுக்கு பகைவர்கள்னு அர்த்தம். சரி, அல்லாஹ்வுக்கு பகைவர்கள்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்வை விரோதிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படாதவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கமை இஸ்லாத்தை எதிர்த்து அழிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள். அவங்களை என்னைக்குமே நீங்க உங்களுடைய உற்ற தோழர்களா ஆக்கிக்காதீங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க? குறிப்பா மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் எல்லாத்தையும் நீங்க சொல்லறான். உங்களையும் உங்கள் தூதரையும் வீடுகளில் இருந்து ஊரில் இருந்து அவர்கள் வெளியேற்றியவர்கள். அதனால நீங்க மக்காவுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஜிஹாதுக்கா நீங்க மக்காவுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்தால் அவங்களோட நீங்க நட்பு பாராட்டக்கூடாது. யாரெல்லாம் உங்களை வெளியேற்றக்கூடிய விஷயத்துல இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று இருந்தாங்களோ அவங்க விஷயத்துல பாசம், உறவு அப்படிங்கிறது உங்களை மிகச்சிடக்கூடாது. உங்க உள்ளத்துல இருந்தாலும் அல்லாத வெளிப்படுத்திடுவான். அல்லாதெல்லாம் மூமின்களுக்குமே ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறான். ஏன்னா அப்படிப்பட்ட கருவறுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்ட விரோதம் பாராட்டக்கூடிய இறை நிராகரிப்பாளர்கள் என்று அல்லாஹ் அவங்கள சொல்றான். அதே மாதிரி அவங்க இன்னும் சிலர் இருக்கிறாங்க. எப்படிப்பட்டவங்கன்னா, வாய்ப்பு கிடைச்சதுன்னா பகிரங்க விரோதி ஆயிடுவாங்க. சில பேர் மறைச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா வாய்ப்பு கிடைச்சா அவங்க என்ன செய்வாங்க? எபசுது இலைக்கும் ஐதியகும் அல்சினத்தும், அவர்களுடைய கரங்களை நீட்டுவார்கள், அவங்களுடைய நாவையும் பயன்படுத்துவார்கள். ஆனா இப்ப பேசணும்னா நம்மளுக்கு பிரச்சனை வந்து இதுல சில முனாஃபிக்கின்களே எல்லாத்துல முன் வச்சு சொல்றான். அப்ப அடக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வாய்ப்பு கிடைச்சா கை நீட்டுவாங்க, வாய்ப்பு கிடைச்சா வாயை திறப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்களோட நீங்க என்னைக்குமே, நீங்க காஃபிர் ஆயிரம்னு அவங்க ஆசைப்படுறாங்க, நீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துடணும் அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால இப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடியவர்கள் முனாஃபிக்கீன்களா இருந்தாலும் காஃபிர்களா இருந்தாலும் யாராக இருந்தாலும் லா தன்ஃபகும் அரஹமுக்கும் வல அவுலாதுக்கும், அவங்களுடைய உறவு பந்தங்களோ அல்லது உங்கள் பிள்ளைகளாக அவர்கள் இருப்பதோ உங்களுக்கு எந்த புண்ணியத்தையும் மறுமையில தராது. நீங்க அவங்களோட உறவாடணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இது உங்களுக்கு எந்த பலனும் தராது. யஃப்ஸிலு பைனக்கும், மறுமை நாளில பிரிக்கப்பட்டுவிடும். தந்தை புள்ளைன்னு அல்லாஹ் தஆலா சேர்க்க மாட்டான். இஸ்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், அந்த ரீதியில் அவர்கள் பிரிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி உங்களுக்குலாம் ஒரு அழகான உதாரணத்தை சொல்லவான்னு கேட்கிறான். உங்களுக்கு சிறந்த உதாரணம் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபி இப்ராஹிம் வல்லதீன மஅஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவரோடு இருந்த மூமின்கள் குடும்பத்தார்கள் மூமின்கள் வாழ்க்கையில உங்களுக்கு சிறந்த முன்னுதாரணம் இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களுடைய குடும்பத்தார்கள், இத்தனைக்கும் அவருடைய தந்தையே இறை நிராகரிப்பாளராக இருந்தாரு. இன்னும் குடும்பத்தார்கள் உறவு மக்கள் எல்லாம் இறை நிராகரிப்பாளராக இருந்தாங்க. அவங்களோட உறவாடினாங்களா என்ன? அவங்க சொல்லிட்டாங்களே, நீங்க எப்ப அல்லாஹ்வை நீங்கள் வணங்கவில்லையோ உங்களுக்கு எங்களுக்கு மத்தியில விரோதம் ஏற்பட்டு விட்டது, பகைமை ஏற்பட்டு விட்டது, நீங்க ஈமான் கொள்ற வரைக்கும், அல்லாஹ் ஒருத்தரை மட்டும் நீங்க வணங்காத வரைக்கும் அவங்க உங்களை விட்டு விலகிக்கிட்டோன்னு சொன்னாங்களே. தன்னுடைய தந்தைக்காக மட்டும் அவர் திருந்தனா அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பேன்னு ஒரு விஷயத்த இப்ராஹிம் சொன்னார். அதுக்கப்புறம் அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அதை விட்டு அவர் விலகிக்கிட்டாருங்கிறது அல்லாஹ் சொல்றான். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாக்குமூலம் இதுதான். இஸ்லாத்தை நீங்கள் நிராகரித்தால், அல்லாஹ் நிராகரித்தால் உங்களுக்கு எங்களுக்கும் நட்பு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? இதுலதான் உங்களுக்கு முன்னுதாரணம் இருக்கு. அதனால விரோதிகளோடு நீங்க நட்பு பாராட்ட முடியாது. அடுத்த சில விதிவிலக்கும் சொல்றேன், அதையும் கேளுங்க. அடுத்து 449 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகான துஆ, ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில்லதீன கஃபரு, இறை நிராகரிப்பாளர்களுக்கு எங்களை ஃபித்னாவா ஆக்கி விடாத, எங்களை அவர்களை இறை ஆக்கிறாத, எங்களை அவர்கள் துன்புறுத்தும்படியாக எங்களை அவங்க கையில ஒப்படைச்சிடாத, எங்களை பாவங்களை மன்னித்துன்னு சொல்லி அவங்க அழகா துவா செஞ்சாங்க. அந்த மாதிரி நீங்க துவா செய்யுங்க. அதே மாதிரி உண்மையிலேயே அவங்கள்ட்ட முன்னுதாரணம் இருக்குங்க. 2 தடவை சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீஹிம் உஸ்வத்துன் ஹஸனா, அவர்களிடத்தில் அழகான முன்னுதாரணம் உங்களுக்கு இருக்கதான் செய்யுது, அல்லாஹ்வையும் மறுமையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்களை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அடுத்து ஒன்று சொல்றான், அஸல்லாஹு யஜஅல பைனக்கும் பைனல்லதீன ஆதய்து மின்ஹும் மவத்த, அல்லாஹ் நான்னா நீங்க யாரோட பகைமையை பாராட்டணும்னு சொல்றானோ உங்கள் உறவினர்கள் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் அவர்களுக்கு உங்களுக்கு மத்தியிலே முகப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். பிரியத்தை ஏற்படுத்தக்கூடும். இதுக்கு விளக்கு என்னன்னா, அவங்க நல்லா இஸ்லாத்தை கொண்டு வந்து முஸ்லீம்களை ஆக்கி அல்லாஹ் அவங்களுக்குள்ள இணக்கத்தை தருவான். அப்படி தந்தானா நீங்க ஏத்துக்கிறீங்க. யாருக்கு நசீப் அல்ல நாடு இருக்கானோ அவங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்துருவான். அதுக்கப்புறம் நீங்க அவங்களோட உறவாடலாம். ஆனா அவங்க இஸ்லாத்தை எதிர்த்து இஸ்லாத்தை அழிக்கணும், உங்களை வெல்லணும்னு நினைக்கிறவங்களோட நீங்க பாசம் உங்களை அவங்களோட உறவாட வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவங்களை தடுப்பதெல்லாம் இன்னமா என்ஹாக்குமுல்லா, அல்லாஹ் எப்படிப்பட்ட இறை நிராகரிப்பாளர்களை விட்டு காஃபிர்களை விட்டு உங்களை தடுக்கிறானா, யாரு உங்களை உங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றினார்களோ, உங்களுக்கு எதிராக அவர்கள் எழுச்சி செய்தார்களோ,
உங்களை கொல்ல வேண்டும் என்றெல்லாம் முயற்சி செய்தார்கள். அவர்களை விட்டு தான் அல்லாஹ் உங்களை தடுக்கிறான். அதுக்கு மேல உங்களை பாசம் எப்படி உங்களுக்கு இடம் கொடுக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுவே லா யன்ஹாகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லை. சிலர் விஷயத்துல அல்லாஹ் உங்களை தடுக்கல. என்ன அப்படின்னு சொன்னா, யார் உங்களோட போரிடலையோ, யார் உங்களை வீடுகளை விட்டு வெளியேற்றவில்லையோ, அவங்களோட நீங்க நட்பு பாராட்டுவது அல்லது அவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய பணிவிடைகளை செய்வதில் அல்லாஹ் தடுக்கல. அல்லாஹ் நீதவான்களை நேசிக்கிறான். இதுல நீங்க நீதம் நடந்துக்கலாம். உதாரணத்துக்கு அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா தன் தாயோட இஸ்லாத்துக்கு வராதவங்க தான், அவங்களுக்கு நான் பணிவிடை செய்யலாம்னு ரசூலுல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்டாங்க, செய்யலான்டாங்க. இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க நல்லவங்களா இருக்கிறாங்க, நம்ம மீது முகப்பத்தோட இருக்கிறாங்க, நம்மளை அழிக்கணும்னு நினைக்கல, இஸ்லாத்தை அழிக்கணும்னு நினைக்கல, புரியாம ஆனா அவங்க ஒரு வீம்புக்காக இஸ்லாத்தை ஏத்துக்காம இருக்கிறாங்கன்னா அவங்களோட உலக ரீதியிலே நடந்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனா யார் விரோதிகளாக இருக்கிறாங்க, இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறாங்க, அவங்களோட நீங்க நட்பு பாராட்ட முடியாது. இது ரோஷமற்ற செயல், ஈமானிய ரோஷம் இல்லாத செயல் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி மூமினான பெண்கள் விஷயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். மூமினான பெண்கள், இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வசனம், இந்த சூராவுடைய முக்கியமான கருத்து இது. மூமினான பெண்கள் ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து அவர்கள் ஹிஜ்ரத் செய்து தங்கள் காஃபிரான கணவர்களை விட்டு பிரிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்தாங்கன்னா அவங்களை நீங்க திரும்ப காஃபிர்கள்ட்ட திருப்பி அனுப்பாதீங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வுக்காக வந்துட்டாங்க, அதனால திரும்ப காஃபிர்களோட அனுப்பாதீங்க. இவங்களுக்கு அவங்க ஹலால் அல்ல, அவங்களுக்கு இவங்களும் ஹலால் அல்ல. ஏன்னா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, அதனால இவங்களை நீங்க அரவணைச்சுக்கிறீங்க. இவங்களுடைய காலம் அந்த இத்தா காலம் முடிந்து இவர்களுக்கான மகர் தொகை கொடுத்து நீங்க திருமணம் முடிக்கக்கூடிய சூழ்நிலை தான் நீங்க திருமணம் முடிச்சுக்கிறீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா அவங்க இவங்களுக்கு கொடுத்த மகர் தொகை கேட்டாங்கன்னா திருப்பி கொடுத்துருங்க. ஆனா மகர் கொடுத்து தானே திருமணம் முடிச்சிருக்காங்க. மகருங்கிறது ஜாஹிலியா காலத்துல இருந்து இருந்தது. இஸ்லாம் வருவதற்கு முன்புல இருந்து பெண்களுக்கு மகர் கொடுக்கக்கூடிய பண்பாடு இருந்தது. அது இன்னைக்கு சமுதாயம் மாத்தி இன்னைக்கு வரதட்சணைங்கிறது எல்லாம் பின்னால வந்த கொடுமைகள்னு சொல்லலாம். சரி, ஓகே, திரும்ப விஷயத்துக்கு வாங்க. அப்ப அவங்களுக்கு கொடுத்த மகர் தொகை கேட்டான்னு நீங்க கொடுத்துருங்க. ஏன்னா நீங்க அந்த பெண்களை நீங்க இப்ப உங்க கைவசப்படுத்துறீங்களா, கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுடைய பெண்கள் யாராவது இஸ்லாத்தை ஏத்துக்காம உங்கள் மகள்களோ சகோதரிகளோ யாராவது இங்கேருந்து அங்கே போறாங்க, அங்கே போய் அவங்க திருமணம் முடிச்சுக்கிட்டாங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க அவங்க திருமணம் முடிச்சிருக்கலாம், உங்க பெண்கள் இஸ்லாத்துக்கே வராம அவங்க கூட போயிட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு கொடுத்த மகர் தொகை கேட்கலாம். நீங்களே கேளுங்க, அவங்க தரணும், தான் முறை என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். இப்படிதான் அல்லாஹ் தஆலா நீதமா சொல்றான்னு சொல்லிட்டு அடுத்த பக்கம் 550 ஆனா இப்படி உங்களுடைய பெண்கள் இஸ்லாத்தை ஏத்துக்காதனால அவங்க கிட்ட போயிட்டு நல்லா நீ உள்வாங்கி கேட்கணும். இஸ்லாத்தை ஏத்துக்காத உங்களுடைய பெண்கள் அவங்க கூடவே இருந்துட்டு நீங்க மகரை கேட்குறீங்க, அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க, அப்படியே கொடுத்துருவாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாலும் நீங்க விட்டுருங்க. சரி, ஓகே, கேளுங்க, உரிமை இருக்கு, தந்தா வாங்கிக்கிறங்க, தராட்டியே நீங்க விட்டுருங்க. அதுக்காக அவங்கள இருந்து உங்கள்கிட்ட வந்திருக்க இங்க வந்திருக்காங்கல்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு நீங்க திருமணம் முடிக்கிறீங்கல்ல, அவங்க மகர் கேட்பாங்கல்ல, அவங்களுடைய மகரை கேட்பாங்கல்ல, நான் போன ஆயத்திலே சொன்னேன்ல, அந்த மாதிரி கேட்டா பழிங்கிற அடிப்படையில் கொடுக்காம இருக்காதீங்க. நீங்க நீதமா நடந்துக்கிறீங்க. அந்த பெண்கள் அவங்களோட வந்துட்டதுக்காக முந்தைய கணவன்களாக அவங்க இருந்து மகர் கொடுத்தது அவங்க கேட்டாங்க அப்படின்னா நீங்க திருப்பி கொடுத்து விட்டுருங்க. சரி, நாங்க அந்த பெண்ணுக்கு மகர் கொடுத்து நாங்க திருமணம் முடிச்சுக்கிறோம்னு சொல்லி கொடுத்துருங்க. இதுதான் அழகிய ஈமானுக்கு அடையாளம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, இப்படிப்பட்ட மூமினான பெண்களாக இஸ்லாத்தை ஏற்று மக்காவிலிருந்து அல்லது பிற குஃபர் மாகாணங்களில் இருந்து மதீனாவிற்கு அவர்கள் வந்தால் நபியே அவங்களுடைய ஈமான பரிசோதனை செஞ்சு அவங்களோட நீங்க பையத் செய்யுங்க. அவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதாகவும், ஷிர்க் செய்ய மாட்டோம் என்று, திருட மாட்டோம் என்று, விபச்சாரம் செய்ய மாட்டோம் என்று, குழந்தைகளை கொல்ல மாட்டோம் என்று, இப்படி எல்லாம் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டோம் என்று இஸ்லாத்தின் கோட்பாடுகளை கொண்டு அவர்கள் பையத் செய்தால் அவர்களிடத்தில் நீங்கள் பையத் செய்து அவர்களுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டு அவங்க ஈமானை ஏற்றுக்கொள்ளுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுதான் முக்கியமான கருத்து அந்த சூறால வருது. அடுத்ததாக அடுத்த சூறா 61வது சூறா, சூரா ஸஃப். இதோட இந்த பக்கமும் நிறைவடையுது. ஒரு 2-3 வசனம் மட்டும் வருது. என்ன அப்படின்னா, வானம் பூமியில் இருக்கக்கூடிய வகைகள் அனைத்தும் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்கின்றன. இந்த மாதிரி ஆரம்பம் தான் இந்த சூறா. நிறைய இந்த ஜுஸுனுடைய நிறைய சூறாக்கள் இப்படிதான் வரும். சப்பஹல் இல்லா, யுஸப்பஹல் இல்லா, வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்கின்றன. இதை சொல்றதுக்கான காரணம் என்ன? பூமியில் இருக்கக்கூடிய அறிவு கொடுக்கப்பட்ட மனிதர்களே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை வணங்குங்கள்னு அர்த்தம். ஹைர். அடுத்து மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகுலுன மா லா தஃஅலூன். இந்த ஜுஸு முழுக்க மூமின்களுக்கான அறிவுரைகளாக பண்பாடுகளாகத்தான் இருக்கும். நீங்க செய்யாததைய சொல்றீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கறான். இதுக்கு 2 விளக்கம் இருக்கு. ஒன்னு செய்யாததை செஞ்சேன்னு போய் சொல்லாதீங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் இருக்கு. 2வது விளக்கம் என்னன்னா, நீங்க செய்யற எண்ணமே இல்லாததை செய்வேன்னு நீங்க சொல்லாதீங்க அப்படிங்கிற 2 விளக்கத்தையுமே சொல்றாங்க. இந்த 2 தவறையுமே நம்ம செய்யக்கூடாது. இப்படி சொல்வது அல்லாஹ்விடத்தில் மகத்தான பாவமாக இருக்கிறது என்று சொல்லி அடுத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே அணியணியாக போரிடக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா அழகான ஒரு கருத்தை இந்த இடத்துல சொல்றான். இதுக்கு அடுத்து உள்ளதை அடுத்து நம்ம பார்ப்போம்.